சந்தோஷமா இருக்கிற இளைஞரோட வாழ்க்கையில ஒரு பூனை வருது. அந்த பூனை வந்ததுலேருந்து அவங்க சந்தோஷம் கெடுது. ஸோ நம்ம சந்தோஷத்த கெடுத்த பூனைங்களோட வாழ்க்கைய கெடுக்கணும்னு எலிங்கலாம் பிளான் போடுது. அந்த பிளான்ல ஜெயிக்குதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ முழுசா பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஒரு தானிய கிடங்குல எல்லா இளைஞர்களும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு வருது. அங்க இருக்கிற பொருள் எல்லாம் சாப்பிட்டுக்கின்னு அந்த நெல் விதைங்கெல்லாம் சாப்பிட்டுக்கின்னு அப்படியே ஜாலியா இருக்கு. எலி பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த தானிய கிடங்கோட ஓனர் என்ன பண்றாரு, ஒரு பூனையை எடுத்துன்னு வந்து அங்க இறக்குறாரு. ஸோ அந்த பூனை வந்ததுலேருந்து பாத்தீங்கன்னா அந்த எலிங்களால முன்ன மாதிரி நிறைய சாப்பிட்டுக்கணும் இல்ல அங்க சுதந்திரமா சுத்தத்துக்கோ முடியல. ஏன்னா அந்த பூனை வந்து டெய்லியும் ஏதாவது ஒரு எலி அடிச்சு சாப்பிட்டு இது பண்ணுது. அதனால என்ன பண்ணுது, எல்லா எலியும் சேர்ந்து ஒரு மீட்டிங் மாதிரி நடத்துறாங்க. மீட்டிங் நடந்து இந்த பூனை வந்ததுல இருந்து நம்மளோட சுதந்திரமே போச்சு, நம்ம எவ்வளவு ஜாலியா சாப்பிட்டுட்டு இருந்தோம், ஆனா இந்த பூனை வந்ததுல இருந்து பாருங்க நம்மளால எதுவுமே பண்ண முடியல, சோ அதை அழிக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லா எலியும் பேசிட்டு இருக்காங்க. நிறைய எலி ஒரு ஒரு ஐடியா சொல்லுது. ஆனா எதுவுமே யாருக்கும் செட் ஆகல. ஒரு சின்ன எலி வந்து என்ன சொல்லுது, நம்ம வந்து அந்த பூனையோட கழுத்துல மணி கட்ட என்ன அப்படின்றாங்க. எல்லாரும் அப்படியே திரும்பி பார்க்கணும், மணியா அப்படின்னு. ஆமா, நம்ம மணி கட்டினா அது வரும்போதெல்லாம் நம்மளுக்கு வந்து சவுண்டு கேட்கும், அதை வச்சு பூனை வருதுன்னு சொல்லி நம்ம உசராயிடலாம். அதுக்கப்புறம் அது போன உடனே நம்ம வழக்கம் போல சாப்பிடலாம் அப்படின்னு எல்லாரும் கை தட்டி ஆரவாரம் பண்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மூத்த எலி வந்து கேள்வி கேக்குது, ஏன்டா ஐடியா சொல்றிய, இங்க வா அப்படின்ட்டுன்னு. சோ அந்த எலியும் வருது. வந்தோடனே கேக்குது, நீ மணி கட்டுறன்னு சொல்றியா, அப்ப மணி கட்டும் போது அந்த பூனை உன்னை கடிச்சு சாப்பிட்டுச்சா என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்ட உடனே பாத்தீங்கன்னா அந்த கூட்டமே அப்படியே தகச்சு போய் நிக்குது. சோ இந்த கதை மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம என்னதான் ஒரு திட்டத்தை வந்து சூப்பரா போட்டு வச்சிருந்தாலும் அதை செயல்படுத்த திறமை இல்லை அப்படின்னா அந்த திட்டத்தினால எந்த பயனுமே இல்லை. ஸோ திட்டம் போறதுக்கு முன்னாடி அதை எப்படிலாம் நம்ம செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு செயல்பட்டீங்க அப்படின்னா வெற்றி நமக்கு தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.